இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது. பொதுவாக நமக்கு 3 அரசர்கள் 3 ராஜா பொங்கல்னு சொல்லுவாங்க. இது 3 ஞானியர் ஆண்டவரை தரிசித்த விழா, ஆண்டவரை கண்டுகொண்ட விழா. இன்றைக்கு நாம் எதை பற்றி சிந்திக்க போறோம்னா, தேடல். தேடுவோர் கண்டடைவர். ஏசப்பா சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடனா நிச்சயமா கிடைக்குது. ஆண்டோடைய ஆசீர்வாதமான வார்த்தை. மனுஷன் இந்த காலத்துல நல்லதை தேடுறானோ இல்லையோ, கெட்டதான் அதிகமா தேடுறான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்மையை தேடி போனாங்க 3 பேர், கீழ்த்திசை ஞானிகள். அந்த பாலஸ்தீன நாட்டுக்கு கிழக்கு பக்கம் இருந்து அவங்க பயணமானதாக சொல்கிறார்கள். சின்ன ஒரு குருவானவர் சொன்னார், அது ஒரு குழு ஒன்று இருக்குது இந்த வாசகத்துல. அவர்கள் நெடுஞ்சான்கடையாக விழுந்து ஆண்டவரை வணங்கினார்கள் இருக்கும். அப்படின்னு அர்த்தம், மொத்தமும் நம்முடைய நெஞ்சு தரையில் படுமாறு விழுந்து அவரை வணங்குவது. இந்த பழக்கம் நம்முடைய இந்தியாவில் தான் அதிகமாக உண்டு. கோயில பாருங்களேன், விழுந்து கும்பிடுவாங்க. ஒருவேளை அந்த கீழ்த்திசை நம்ம இந்தியாவும் இருக்குது. ஒருவேளை கடவுளுடைய ஆசீர்வாதம் அதில் ஒரு ஆள் நம்ம நாட்டில் வந்து போயிருக்கலாம். ஒரு குருவான சொன்ன ஒரு வார்த்தை இருக்கலாம், மேபி சொன்னார். தெரியல நமக்கு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவ்வாறு அந்த குருவான சொன்னார். நெடுஞ்சான் கிடையாக ஆனால் விழுந்து கும்புற பழக்கம் இல்லையா, இந்தியாவில் தான் அதிகமாக உண்டு. ஒரு ஆலயத்தை போகிற கூட பார்க்குறோம் இல்லையா, உழுந்து கை நீட்டி தரையில படுற மாதிரி கடவுளை வணங்க பழக்கம் நம்மகிட்ட உண்டு. பரவாயில்ல, அந்த ஆசீர்வாதம் நான் நாட்டுக்கு அடிச்சிருந்தால் அது மகிழ்ச்சி தான், கடவுளோட ஆசீர்வாதம். சரி, ஓகே, இது டாபிக் வெளியே. இப்போ உள்ள போவோம். நம்ம இப்போ தேடல். தேடி போனாங்க. ஏரோதுகிட்ட போய் கேட்குறாங்க, யூதாவின் அரசராக பிறந்திருக்கிறோம், எங்க பிறந்திருக்கிறாரு? விண்மீன் தோன்ற கண்டோம், அது நாங்கள் பின்பற்றி வந்திருக்கிறோம். இங்க இந்த யூத நாட்டிலே, இந்த பாலஸ்தீன நாட்டிலே யூதர்களின் அரசர் எங்க பிறந்திருக்கிறார்? தேடுறாங்க. போறாங்க, கண்டார்கள், வணங்கினார்கள். இந்த தேடுறது என்பது நன்மையை நோக்கிய தேடலா இருக்கணும். அப்படி அந்த தேடல் நன்மையை நோக்கியதாக இருந்தால் மிக பெரும் மகிழ்ச்சி நமக்கு கிட்டும். 3 ஞானியர் மகிழ்ந்தாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க, அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. இந்த தேடல்னு சொல்லும் பொழுது பைபிளில் இருக்கின்ற ஒரு 3 பகுதி எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒன்று, அது லூக்கால ஒரு பகுதி. அது ஒன்று, காணாமல் போன ஆடு. 2, காணாமல் போன காசு. 3, காணாமல் போன மகன். யூத நாட்டிலே இந்த ஆடு என்பது மிக முக்கியமான பொக்கிஷம். அவங்களுக்கு ஆடு மேய்க்கிற தொழில் என்பது மிக முக்கிய தொழில். அப்போ ஒரு ஆடனுடைய மதிப்பு யோசிச்சு பாருங்க. தாவீது ராஜா கிட்ட வந்து நாத்தான் சொல்லுவார், பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கலாம், நீங்க சாமுவேல் 12 வாசிக்கலாம். நீங்க ஒருத்தவங்க நிறைய ஆடுக்குது, அந்த ஆட்டெல்லாம் விட்டுட்டான், தான் விருந்தாடிக்காக இன்னொருத்தனுடைய ஒரே ஒரு ஆட்டத்துக்கு விருந்து பறைச்சான்னு சொல்லும் போது அது தாவீது கொதித்து எழுவார். எப்படியா? ஏன்னா ஆடு வந்து ஒரு ஆடுன்றது அவருக்கு பொக்கிஷமான, அது சொல்ல வரேன். பாருங்க பார்ப்போம், 100 ஆடுகளை ஒருத்தன் மேய்க்கிறான், அது கூலிக்கு தான் மேய்க்கிறான். அந்த ஒரு ஆடு காணா போச்சுன்னா அன்னைக்கு அவனுக்கு சோறு கிடையாது. அவனை முதலாளி அவனை வெட்டி கூட போடுவான், சொல்ல முடியாது, கொண்டாலும் வர முடிவான். ஏன்னா அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுடைய சொத்து இல்லை இது ஒரு ஆடுங்கிறது. தொலைச்சு வந்துடலாமா ஈஸியா? நீ ஆடு காணா போச்சு. அந்த ஒரு ஆடுதான் இவனுடைய உயிர், இவனுடைய வருமானம், இவனுடைய வாழ்க்கையே தான் அந்த ஒரு ஆடு தான்.
99 ஆடுகளையும் விட்டுட்டான். ஒரு ஆட்டை தேடுறான். தேடுதை கண்டுபிடித்து தன் தோல்ல போட்டுக்கொண்ட மகிழ்ச்சி அடைகிறான். நம்முடைய தேடல் நிறைவடைகின்ற பொழுது நமக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அது போல காணாமல் போன காசு. இப்ப நம்ம ஊர்ல பண்ணுவோம், நம்ம நிச்சயதார்த்தம் நடக்குது இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்போதைக்கு வழக்கம் ஒரு மோதிரம் போட்டுக்கிறாங்க. முன்பெல்லாம் காசு மாலை நகைகள்லாம் போட்டு நிச்சயம் பண்ணுவாங்க. பொண்ணு நிச்சயம் பண்ணுவாங்க, எனக்குரிய பொண்ணுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அந்த பொருளை அவனுக்கு பொண்ணுக்கு போடுவான். போட்டு நீ எனக்குரிய ஒரு அதை அச்சாரம்னு சொல்லுவாங்க. இந்த போல பழக்கம் யூதர்கள் மத்தியில் இருந்தது. அப்படி அந்த பெண்ணுக்கு போடப்பட்ட காசு மாலை தான் அது. அந்த காசு காணாம போச்சு பார்த்தீங்களா, அந்த மாலையில் இருந்த ஒரு காசு தான் மிஸ் ஆயிடுச்சு. தனக்கு புருஷனா வரப்போறவன் போட்ட மாலையை திருமணம் வரைக்கும் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொண்ணுடைய வேலை அது. அதுல ஒன்று அருந்து போய் தொலைஞ்சு போச்சுன்னா அதை யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே போச்சு இல்லை, அந்த வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குது. இப்போ தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு காசு அவருடைய வாழ்க்கை. தேடுறா விளக்கு கொளுத்தி வச்சு தேடி அந்த ஒரு காசை அவள் கண்டுபிடித்த பிறகு அவள் மகிழ்ச்சி இருக்குது. இன்னொரு ஊமை, காணாம போன மகன். இதுல 2 பேரையும் நம்ம எடுத்துக்கலாம். புள்ள அப்பாவை தொலைச்சிட்டு போறான், அவன் மீண்டும் அப்பாவை தேடி வரான். அதே மாதிரி அப்பாவும் பிள்ளைய தொலைச்சிடுறாரு. புள்ள பிச்சுன்னு போயிடுறாரு, இருந்தாலும் அப்பா விட்டு போயிடல. 2 பேரும் தேடுறாங்க. அப்பா என் பிள்ளைய காணோம் தேடுறாரு. மகன் பட்டு அறிந்து எல்லாத்தையும் பண்றான், கஷ்டப்பட்டு நொந்து போய் அவன் அப்பாவை தேடிட்டு வர. அந்த 2 தேடலும் அங்கே ஒன்று சேர்கின்ற பொழுது தேடலின் நிறைவு மகிழ்ச்சி. ஞாபகம் வச்சு மகிழ்ச்சி சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி, என்ன ஒரு மகிழ்ச்சி, எப்படிப்பட்ட அந்த ஒரு இதுன்னா அதை முதல் வாசத்துல வாசி பார்க்கணும் நம்ம. எருசலேமே எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி விட்டது, உனக்கு மீட்பு வந்துருச்சு, உனக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு. இந்த பகுதி எப்ப சொல்லப்பட்ட எஸ்ஐ எப்ப இந்த பகுதி சொல்றாருன்னா, இஸ்ரேல் மக்கள் பாபிலோன்ல திரும்பி வருவாங்க. பாபிலோன் அடிமைத்தனம் முடிஞ்சு போச்சு, இனி உனக்கு தண்டனை கிடையாது, உண்டான கடவுள் தப்பெல்லாம் மன்னிச்சுட்டாரு. எப்படி? எனவே நீ இனிமேல் மகிழ்ச்சியால் மிளிர்வாய் என்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வாசகம் கொடுக்கிறது. அந்த தேடலினுடைய நிறைவு. அங்க போய் ஆண்டவரை தேடினால அவன் திருப்பாடல் ஆசிரியர் பார்ப்போம். நான் பாபிலோனின் ஆறுகள் அண்டையில் அமர்ந்து கொண்டு எருசலேமை நோக்கி நான் அழுதேன். ஆண்டவருடைய நகரம், நான் அங்க இருக்கும்போது அவர் நினைச்சு பார்க்கலையே, என் ஆண்டவரை உதாசனப்படுத்தினேன் என்று பாபிலோன்ல போயிட்டு ஆண்டவரை தேடுகிறான். அந்த தேடல் தான் இந்த மகிழ்ச்சியின் செய்திக்கு அவன் கொண்டு வந்து சேர்த்தது. தேடணும். என் தேடல் நீ, என் தெய்வம் நீ, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே, என் தேடல் நீ. என் தேடல் நீ ஆண்டவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை நேரம் மாறி போயிடும், பாதை மாறி போயிடும், தடம் மாறி போயிடும். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இன்னொரு செய்தி நீங்க குறிப்பிட ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யூத மக்கள் தொடக்க திருச்சபை காலத்துல மெஸ்ஸியா நமக்கு மட்டும்தான் சொந்தம், இறைமகன் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமே சொந்தம், மெஸ்ஸியாவுடைய மீட்பு நமக்கு மட்டும்தான் உரிமையான சொத்துன்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. திருத்துறை பயணில் வாசிக்கலாம் நீங்க. யூதர்கள் பிற மக்களை அசிங்கப்படுத்துவாங்க. ஆஸ்பத்திரி தெரியும் உங்களுக்கு. ஒரு பந்தியில் அமரும் மற்ற நிகழ்வுகளிலோ யூதர்கள் கிரேக்கர்களை, பிற இன மக்களை ஒதுக்கி வச்சாங்க. ஏன்? நாங்கத்தான் வசதி, நாங்கத்தான் கடவுளுடைய இனம், நாங்களும் கடவுள் தேர்ந்தெடுக்க மக்கள் என்று இருமாப்பில் இருந்தார்கள். திருமுழுக்கியவான் சொல்லுவாரு, கடவுளுடைய மக்கள் இரும்பாந்து இருக்காது, நீ இந்த கல் இருந்து கூட கடவுள் தனங்க மக்கள் உண்டு பண்ணிக்குவாங்க திருமுழுக்கியவான் சொல்லுவார். அந்த மிதப்புல இருந்தாங்க. ஆனால் இன்றைய விழாவானது அனைத்தையும் நொறுக்கி போடுகிறது.
நீங்க 2ஆம் வாசகம் பார்க்கணும். எல்லா இனத்தாருக்கும் கடவுளுடைய உரிமை சொத்தாகும்படி ஆண்டவர் மீட்பினை கொண்டு வந்தார். எல்லா மக்களும் ஆண்டவருடைய பிள்ளை. எல்லா மக்களும், இந்த உலகத்துக்கான ஒரு ஆண்டவர், யூனிவர்சல் கிங், இந்த பிரபஞ்சத்தினுடைய அரசர் அவர். இந்த கருத்தை தான் இன்றைய நாள் நமக்கு சொல்லுகிற சகோதரர்களே. எனவே கடவுள் எல்லாரையும் ஒன்னா பார்க்க, எல்லாம் என் பிள்ளைங்க, எல்லாம் என் பிள்ளைங்க. எல்லாம் இந்த 2ஆம் வாசகமா தான் இன்னைக்கு இதுல திருத்தூர் பண்ணி பாருங்க பாப்பா. நீங்க எல்லா இனத்தாருக்கும் ஊழியம் புரியும்படி ஆண்டவர் அருள் செஞ்சிருக்காரு. திருப்பாடல் 72 திருப்பாடல் பாருங்க. எல்லா இனத்தாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாங்க. ஆண்டவருடைய அவரெல்லாம் அவருடைய பிள்ளைங்க. இன்னைக்கு எபேசியர் 3 பாருங்க பார்ப்போம். பிற இனத்தாரும் இயேசுவின் இல்லையா, இயேசுனுடைய மீட்பினால், இயேசுனுடைய ஆசிரால், இயேசுனுடைய பாடுகளினால் உரிமை பிள்ளைகளா மாறினாங்க அவங்க. ஏன்னா கடவுள் யாரையும் பிரிச்சு வைக்கல. யாருக்கும் நீ எனக்கு முனுக்கு ஆண்டு எல்லாரையும் ஒன்னா பாத்துற. எல்லாம் என் பிள்ளைங்க, எல்லாம் என் பிள்ளைங்க, எல்லாம் என் பிள்ளைங்க. இப்படிதான் ஆண்டவர் பார்த்தாரு. சகோதரர்களே, நமது மத்தியில அந்த மாதிரி ஒரு சமத்துவமா இருக்கிறோமா? அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்கொட்டினார் சொன்னார். யாதும் ஊரே, எல்லாம் என் ஊர் தான். யாவரும் கேளீர், கேள்வி உறவினர் அர்த்தம். எல்லாம் சொந்த பந்தங்கள் தான். எல்லாம் என் அக்கா, என் அண்ணன் தம்பி, என் மாமன் மச்ச, எல்லாம் சொந்த பந்தங்கள் தான். இப்படின்னு நாம நினைச்சிருக்கிறோமோ, நினைக்கிறோமா? கடவுள் எப்படி எல்லா மக்களையும் தன்னுடைய அன்பு கரத்தால் அரவணைச்சு, எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் திறக்கக்குள்ள அப்படியே வச்சு பாதுகாத்து, என் பிள்ளைங்க என்று எப்படி உரிமை கொண்டாடி பிள்ளைகளை பாதுகாக்கிறது, நம்ம ஏசப்பா என்ன பண்றாரு? எல்லா மக்களையும் அரவணைத்து கொண்டு போறாரு. நாம தான் என்ன பண்றோம்? நீ இவன், நீ அவன், நீ ஏழை, நீ பணக்காரன், நீ செகுப்பு, நீ வெள்ளை, நீ கருப்பன். உண்மையா இல்லை, நான் போய் சொல்றேன், மெய் சொல்றேன்னா இல்லை, நான் ஏதாவது சும்மா கதை கொட்டுன்னு இருக்கணும், யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட பிளவுகள் நமது மத்தியில் நான் அனுபவிச்சேன். நான் டிரைவர், வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வீட்டில் கார் ஓட்டி இருந்தேன். நான் சின்ன ஒரு மனக்கசப்பான விஷயம் அது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் கொஞ்சம் பிரான்ஸில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பெரிய வசதிக்காரங்க. அவங்களாம் அந்த வீட்டில் இருக்கிற முதலாளி, அந்த ஐயா கொஞ்சம் நல்ல மனுஷன். நல்லா அந்த வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்ககிட்ட அவங்க கொஞ்சம் பிரித்து பார்க்காத எண்ணம் என்ன போன தெரிஞ்சுக்கிட்டு 2 நாள் வந்து வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் அவங்க எப்படி என்னோட சாவி, வண்டி கார் சாவி கொடுப்பாங்கன்னா, நான் இப்படி கை நீட்டுவேன், இப்படி போடுவாங்க சாவி, இப்படி போடுவாங்க. தண்ணி கொடுக்கும்போது கூட கையில் கொடுக்க மாட்டாங்க, அவர் வச்சுட்டு போவாங்க, எடுத்துக்கு குடி சொல்லுவாங்க. 2 நாள் தான் பார்த்தேன் அந்த வீட்டில். போடா வந்து நினைட்ட மாட்டேன்னு இருக்குதுங்க, உலகத்தில் இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வெளிநாட்டில் பாருங்க, அமெரிக்காவில் பாருங்க, இந்த வெள்ளை கருப்பு இன்னும் இருக்குது. நிறத்தால மக்களை பிரிக்கிறோம், மதத்தால மக்களை பிரிக்கிறோம், மொழியால மக்களை பிரிக்கிறோம், இனத்தால மக்களை பிரிக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? அண்டை நாட்டில் பாருங்க பார்ப்போம், தமிழன் இன்னொரு இனம் அழித்து ஒழிக்குது. அவ்வளவு எதுக்குங்க? இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் பிறந்த மண் இஸ்ரேல பாருங்க, இன்னைக்கு பாலஸ்தீனம் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாலஸ்தீனம் கிட்டத்தட்ட உருக்குலைஞ்சு போச்சு. ஆண்டவர் பிறந்த மண், ஆண்டோடைய திருப்பாதம் பட்ட அந்த மண், ஆண்டோடைய சத்தம் சொட்டிய அந்த மண்ணு இன்னைக்கு எப்படி பாருங்க பாப்போம். இல்லையா? யூதர்கள் முஸ்லிம்கள் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வேண்டாம், ஆண்டோட்ட வேண்டும் நம் கடவுளே, நீங்க எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போனீங்களே ஐயா. கீர்த்தி செஞ்சானுங்கள் எங்கேயோ இருந்து அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிட்டு போனாங்களே, எல்லாருக்கும் உங்க ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுத்து எல்லா பிள்ளைகளையும் ஒன்னா அரவணைச்சிட்டு போனீங்களே. அந்த மாதிரி நாங்களும் எங்களுக்கு மனசுல இருக்கிற அந்த ஒரு அழுக்க தூக்கி வெளியே போட்டு எல்லாம் என் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இப்படி நம்ம அன்பு செஞ்சு வாழறதுக்காக நான் கிருபை ஆண்டோட கேட்போம். யோவானுடைய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 20வது திருவசனம் ரொம்ப பிடிக்கும். கண்ணால் காணக்கூடிய மனுஷனை நீ அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுளை நீ ஒருபோதும் அன்பு செய்யவே முடியாது. சத்தியம் சத்தியம் சத்தியம். அது உன் அண்டாயெல்லாம் நீ அன்பு செய்யாம நீ கடவுளை நேசிக்கவே முடியாது. யோசிச்சு பார்த்துக்கோ. எல்லோரையும் அன்பு செய்வோம். அப்படி அன்பு செய்தால் ஆண்டவர் நம்மையும் அன்பு செய்வார். சந்திப்போம்.